வணக்கம் தமிழ் மக்களே. 55 நாட்களுக்கு பிறகு தாவேகா கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் சேலத்தில் பொதுக்கூட்ட மேடையில் பேசினார். அவர் என்ன பேசினாருங்கிறத பார்க்கலாம். ஓட்டு என்பது உங்கள் மரியாதை, அதை யாரிடமும் விற்காதீர்கள் அப்படின்னுட்டு திரு விஜய் அவர்கள் தமிழக அரசியலுக்கே நேரடியாக ஒரு சவால் விடுத்தார். திரு விஜய் அவர்கள் சொல்கிறாரு, காசு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க, அதெல்லாம் உங்கள்கிட்டேருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம், ஆனால் மனசாட்சியை மட்டும் விற்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தமிழக மக்கள் விசில் எடுத்து பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இது சாதாரண அரசியல் இல்லை, தலைமுறை மாற்ற அரசியல், அதனால சிந்தித்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தாவேகாவோட அரசியலை பற்றி சொல்லும்போது நேர்மை, துணிவு மற்றும் தூய்மை, இதுதான் தாவேகாவோட அரசியல் அப்படின்னு சொன்னார். தன்னோட பேச்சில் பல விஷயங்களை தொட்டு பேசினார். அதாவது ஊழல் இல்லாத ஆட்சி, கல்வி மற்றும் வேலைவாய்ப்போட முக்கியத்துவம், இளைஞர்கள் எதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற அவசியம், அது மட்டும் இல்லாமல் மக்கள் பாதுகாப்பு, மரியாதை, இதை பற்றி எல்லாம் பேசியிருந்தார். கடைசியாக ஒரு பஞ்சும் வச்சார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஜயா இல்லை திரு ஸ்டாலின் அவர்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு போனார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னோட வேலையை தெளிவாக செஞ்சிட்ருக்கிறார். அதாவது திமுக எதிர்ப்பு மற்றும் அதிமுக எதிர்ப்பு. ஆனால் இந்த எதிர்ப்பு அவருக்கு என்ன சாதகமாக அமையுமா அப்படிங்கிறத தேர்தலுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். நன்றி மக்களே.